ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லாம் காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்ச முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம இதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கன்னி ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சூரியன் சுக்கிரன் கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரத்துல இருக்கிறார், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான். இதுதான் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு உண்டான மாத கிரக அடைவுகள். உங்க ராசி அதிபதி மாதத்தின் பிற்பகுதியிலேயே, அதாவது புதனாகப்பட்டவர் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு பயிற்சியாகி வராரு. அதாவது கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வராரு. இந்த கன்னி ராசியில இருந்து துலாம் ராசிக்கு 11ஆம் தேதி பயிற்சியாகி போறார். 23ஆம் தேதியே உங்க ராசிக்கு பயிற்சியாகி வரார். அந்த புதனாகப்பட்டவர் உச்சமாக ஆக போகிறார். அதனால இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கன்னி ராசிக்கு அதிபதி
அந்த புதன் உச்சமாகும் போதும் அடுத்த ராசிக்கு 2ஆம் இடத்துல நகரும் போதும் அந்த குடும்பம் சம்பந்தமான வருமான தொந்தரவுகள் உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம அந்த இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பை வச்சு இத்தனை ஒரு 4 மாத காலமாக 5 மாதமாக ஒரு கடந்து வந்த ஒரு பாதையெல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த 17ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்தே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான கடன்கள் எல்லாமே சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு ரா மெட்டீரியல்ல நிறைய பிரச்சனைகள். ஏன்னா கடந்த காலத்துல வாங்கின பொருட்களுக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இங்க விற்பனை இருந்தாதானே உங்களால அந்த சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரியா நீங்க திரும்ப ரா மெட்டீரியலை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதனால கடைகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வருமானம், தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றமாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மனதளவுல ரொம்ப ஒரு புண்ணாகி போய் இருக்கிறீங்க கன்னிராசி அன்பர்கள். உங்களுடைய மனமாகப்பட்டது, அதாவது என்ன சொல்றது, வேதனையிலையும் வலியிலையும் ஒரு நிறைய ஒரு துன்பத்திலையும் சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு கன்னிராசி அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கடந்த ஒரு 6 மாத காலமாக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏண்டா இந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த வாழ்க்கை மீது ஒரு வெறுப்பு, தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணங்கள், இதன் மூலமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் அதிகமான மனவேதனையோடு தான் இருக்கிறீங்க. இந்த அந்த மைண்ட நினைச்சாலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, இதை செய்யறது அதை செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நிறைய கன்னிராசி அன்பர்கள் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல இருக்கிறீங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறீங்க, நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, தேவையான அளவு குடும்பத்தோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. என்னதான் நம்ம சம்பளம் வாங்கினாலும் ஆனா ஒரு குடும்பம், குழந்தைன்னு நம்மளால இருக்க முடியல. அந்த அளவிற்கு உங்களுடைய வெறுப்புணர்ச்சி எதை நோக்கி போகுது? உங்களுடைய குடும்பத்தை நோக்கி போகுது. நமக்குன்னு அந்த குடும்பம் இல்லையே, நம்மளுடைய வருமானத்தின் மூலமாக நமக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க கன்னிராசி அன்பர்கள். எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளவோ சம்பாதிச்சாலும் அதுலயும் ஒரு திருப்தி இல்லாத, அடுத்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு திருப்தி இன்மை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கட்டங்களாக அந்த மனமாகப்பட்டது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பாரத்தோடையதான் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு மன வேதனை, ஏதோ ஒரு புழக்கம், ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் மேடம் எனக்கு கொடுக்குது. என்னை சுற்றி ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக இருக்க போகுது. அந்த உங்களுடைய சூழ்நிலை கைதியாக இருக்கிறீங்க. அதாவது மொத்தத்துல சொல்ல போனா இந்த கன்னிராசி என்பர்கள் சூழ்நிலை கைதியாக இருக்கிறீங்க. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த புரட்டாசி மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு வரார். அடுத்து உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் அந்த இடத்துக்கு ஆட்சி பெற்று வரார். சுக்கிரனாகப்பட்டவர் அந்த துலாம் ராசியை ஆட்சி பெற்று வரும்போது குடும்பத்தின் மூலமாக ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காதல் திருமணத்துல தோல்வி அடைந்திருப்பீங்க. காதல் செஞ்சிருக்கிறீங்க, திருமணம் ஆயாச்சு, அதுலயும் ஒரு தோல்வி. என்னடா இது, அடுத்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் மிகப்பெரிய ஒரு தோல்விகளை கொடுத்துருக்கும். ஏன்னா அந்த திருமணம் சம்பந்தமான உறவுகள்ல மிக கசப்பான அனுபவத்தை
அனுபவிச்சவர்கள்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு எந்த திருமணமாகட்டும் சரி, காதல் திருமணமாகட்டும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு கசப்பான அனுபவங்களை அனுபவித்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டுமே. நீங்க எல்லாமே இது எல்லாமே கடந்துதான் போக போகுது. நீங்க எதுக்குமே அவசரப்படாதீங்க கன்னிராசி அன்பர்கள். நீங்க இப்ப எந்த ஒரு முடிவுல இருக்கிறீங்க, இந்த மாசமே நான் ஏதாவது ஒரு தீர்வு எடுத்து ஆகணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத சூழ்நிலையிலிருந்து நான் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. இந்த மாதம் ரொம்ப அவசரப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. வேலை கிடைப்பதற்கு சாதகமா இருக்கு. தொழில ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு வளர்ச்சின்றது இருக்கு. கடன் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. பிரிந்த தம்பதிகள் சேர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. எத்தனை ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்போது இந்த மாதம் நீங்க கொஞ்சம் ஒரு மன ரீதியாக அவசரப்படாம இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மனக்குழப்பமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசர ஒரு முனைப்போட இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மன ரீதியாக கொஞ்சம் அவசரப்படாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசியில உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு சொத்துக்கள் மூலமாக வாழ்க்கையில பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். சொத்துக்கள் விற்காதவர்களுக்கு சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்காத வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில அஸ்தத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல மன ரீதியாக கொஞ்சம் தெம்பா இருப்பதற்கு, ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்தாச்சுனாலே அங்க ஒரு தெம்பும் தைரியமும் உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் அங்க கொஞ்சம் தைரியமா இருக்கிறேன், ஏன்னா எனக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்ற உங்க மேல நம்பிக்கை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.